நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில? சும்மா விளையாட்டுல நீங்க நினைக்கிற மாதிரி யார்? மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் எங்கள் நல்லவரே இயேசு ராஜா. நல்லா வாழ்ந்து நல்லா சாதிச்சு நல்லதே செய்வோம், நல்லதே செய்து கடைசியா பொட்டிக்க போவோம். பிறக்கும் பொழுது வேலையா பிறந்திருக்கலாம், நாங்க சாகும்போது அப்படி சாகணும். நல்ல வசதியா சாகணும், நல்ல ஆண்டு ஆண்டு வாழ்ந்து நல்லா அதுக்கப்புறம் சாப்பிடும். அம்மாண்ட அடிவோயின் பார்த்து அதையும் நாங்கள் வரலாறு அதுகளை எங்கள் ஐயாவோட கொண்டு போவோம். அண்டபடியாக தான் எனக்கு அம்மா போயிருக்கேன். எங்களை பெரியப்பா எனக்கு ஒரு யாரும் கிட்ட காணி எனக்கு செட்டியார் பிள்ளையான்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற என்ன. ஓ தம்பி கேடா இருக்கான். அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இப்போ நான் வந்து வீட்டை இருந்து இப்போ வந்து எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை மீன் மார்க்கெட்டுக்கு வந்து போக போகிறேன் மீன் வாங்குறதுக்காக. அப்படி மீன் வாங்குற போகும்பொழுது அங்கே இனி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, மற்ற ஒரு சில பேரை சந்திக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் என்றதை வந்து ஒருத்தருடைய சந்தித்து கொண்டு போய் வரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும்ன்றதை சொல்லிக்கொண்டு சரி இப்போ நாங்கள் டவுனுக்கு போயிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ சந்தைக்கு வந்த இடத்துல எங்களோட தொழிலாளியே தெரியும். உண்மையிலே வந்து இந்த வருஷ இறுதியில் வந்து நாங்கள் ஆளையும் சந்தித்து காய்ச்சிட்டு போகிறது. ஆள் வந்து வருஷம் முடிவில் வந்து வருஷ துவக்கம் வந்து ஆக்களுக்கு வந்து கை விசேஷம் கொடுக்குறது கூடுதலாக. உண்மையிலே வந்து சொல்லுவாங்க, ஆளுடைய கையால் வந்து காசு வாங்கினால் என்னவோ ஒரு வகையில் நாங்கள் நிலைச்சிருப்போம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் ஆள்கிட்ட வருவாங்களே என்ன ஒரு முறை மெத்திலேக்கு வச்சு காசு கொடுக்குறேன் என்ன. அது ஒரு பழக்கமாக போயிட்டு ஆளுக்கு. அதுலேயும் ஒரு சந்தோஷப்பட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தந்த காசு என்னடையும் இப்போ இப்பயும் இருக்குது. இப்போ நான் பஸ்ஸுக்கு வச்சுருக்கேன் காட்டுறது. பஸ்ஸை மாற்றினபடியால் அங்கே வேனு கிடக்கு, அங்கே பஸ்ஸு புது பஸ் அங்கே கிடக்கு. உண்மையிலே ஆள் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன். இவ்வளோ காலமும் வாழ்ந்து எப்படி இப்போ வச்சின புள்ளியே அதுக்கு 4 படியும் ஒரு பட்டி பட்டி இவ்வளோ காலம் வாழ்ந்து சரி ஓகே முழு பேருக்கும் காசு கொடுத்து நல்லா இருக்கணும்னீங்க. நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல கடவுள் என்று நல்லா இருக்கு. உங்களோட ஸ்டோரியை சொல்லுங்க, அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறது. நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டாங்களா சின்ன வாழ்க்கை வரலாறு வந்து உண்மையிலேயே சின்னாக்களோட கொஞ்சம் கஷ்டப்பட்டுறாங்க. சின்ன 4 பேரும் சின்னன் 5ஆம் கிளாஸ் அவள் இங்கே வந்து அப்புறம் அந்த வண்டியில் அவங்க பிறந்தவங்களுக்கு அவள் 5ஆம் வந்து பிறந்தவங்க வண்டியில் கஷ்டப்பட்டு இங்கேயும் வந்து கொடுக்க இந்த வீடு வாசலாம் வேண்டி இருந்தது. நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கும். பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கு. செட்டியார் பிள்ளையான்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற என்ன. ஓ தம்பி கேடா இருக்கான். பிள்ளைகள் எல்லாமே வந்து வந்து வளர்ப்பும் அப்படி நல்ல விதமாக நல்லா இருக்கு. இன்னும் இப்போ வேண்டி நாங்கள் காணிகள் தெரியுமா ஆளுக்கு வந்து உண்மையிலே மனசுல வந்து எந்த வஞ்சகம் இல்லை. ஆனா பெரிய ஒரு தொழில் பிசினஸ் மேன், பெரிய பிசினஸ் மேன். ஆள் வந்து சும்மா இருக்காது வீட்டுல. என்ன எங்க போறீங்க? வெள்ளெடுக்கிற மீன் எடுப்பேன், மற்றது எங்கட மீன் உங்களுக்கு கொழும்புக்கு அவங்கள பெட்டியில போட்டுருவேன். ஒரு சில ஆலோசனைகள் வந்து கடையை வெட்டி போடுவோம். அந்த ஒரு சில நேரம் வந்து ஆள் எனக்கு சொல்ல நீ ஏதாச்சும் செய்யண்டான்னு சொல்லி என்ன சௌரங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஆள் வந்து ஒரு தொழிலை கட்டி கொடுத்துருக்காரு. நீங்க உங்களோட சௌரங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி என்ன பார்த்தா நம்ம இல்லை அவைக்குமா அந்த அந்த அதை சொல்லிக்கொண்டே வாங்கணும். இந்த அம்மாண்ட அடிவோயின் பார்த்து அதையும் நாங்கள் வரலாறு அதுகளை எங்கள் ஐயாவோட கொண்டு போவோம். அண்டபடியாக தான் எனக்கு அம்மா போயிருக்கேன். எங்களை பெரியப்பா எனக்கு ஒரு யாரும் கிட்ட காணி எனக்கு 2.5 கோடி காணி எனக்கு தந்தவன். மற்றது வந்து தொழில் செய்யறதுல சொல்லி உண்மையிலேயே ஒரு வெக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இல்லை. தொழில் செய்யறதுல வெக்கம் இருக்கக்கூடாது. என்ன அதுல வெக்கம் வாழ்ந்து காட்டும், வாழ்ந்து சாதிச்சு காட்டும். நாங்கள் வாழும் பிறக்கும் பொழுது வேலையா பிறந்திருக்கலாம், நாங்கள் சாகும்போது அப்படி சாகணும். நல்ல வசதியா சாகணும், நல்ல ஆண்டு ஆண்டு வாழ்ந்து நல்லா அதுக்கப்புறம் சந்தோஷம் வாழ்ந்து அதுக்கப்புறம் சாயக பெட்டிக்க வழியா இருக்கும். பெட்டிக்க ஒரு பிரச்சனை பெறாது, நீட்டா இருக்கும். அதுதான் ஏற்கனவே பிள்ளைகள் அப்பா போற அம்மா சொல்லி அனுப்பி வைக்கணும். என்ன வாழ்க்கைன்றது வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுல வந்து ஆள் வந்து உண்மையா குழந்தை பிள்ளை மாதிரி
நீ என்னோட வந்து நீ இல்லை ஒரு க்ளோஸ் அப்படி ஆள் வந்து எல்லாரோடையும் நல்ல பழகுறேன் friend, நல்ல friend. ஆள் வந்து எல்லாரோடையுமே பழகுறதில்ல காரணம் பிரச்சனைகள் சோழிகள் போட்டியல் பொறாமைகள் அந்த போட்டியல் பொறாமைகள் என்ன நினைக்கிறீங்க அது போட்டி பொறாமை எல்லாம் வந்து இப்ப என்ன பிரச்சனை போட்டி பொறாமை வந்து எங்களை தேடி நாங்கள் வரைய அது வந்து இந்த காலம் கேட்டு அந்த காலம் அப்படி போய்கொண்டே இருக்க அதுதான் ரெண்டு காதை வச்சு முடியாது கிடக்கு. 2 காலத்துக்கு தான் கிடக்கு நாங்கள் அதோட சேர்ந்து நிப்பமா இருந்தால் நாங்களும் அதுக்குரிய ஆளாக தான் இருப்போம் கண்டிப்பா. அதுல தூக்கி போட்டு போய்கொண்டே இருக்கோம் சரி அப்ப இந்த வருஷம் நாளைக்கு வந்து புது வருஷம் பிறப்பு நாளண்டைக்கு அப்ப இது நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல வருஷத்தண்டு நல்ல சாப்பாடு இப்படி எல்லாருக்கும் எங்களுக்கு அம்மா அவையல் சௌரங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம் சாப்பாடு கொடுப்போம் மற்றது நல்ல வீட்டில் சந்தோஷமா இருக்கும் மாமியாக்கள் இவங்க எல்லாரும் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும் இதான கல்வியில எனக்கு விருப்பம் என்ன தெரியும் அப்படி அந்த பஞ்சாப் இல்லாம வரீங்களா பிள்ளைகள உண்மையிலே வாழ்க்கை வந்து குடும்பத்தோட வந்து சௌரங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறது போன முறை வந்து பேர்த்டே செஞ்சு நான் போகையில ஆள் வந்து சாப்பாடு எனக்கும் ஏண்டா கொண்டு வந்து எங்களுக்கு கொண்டு வந்து தந்துட்டு தான் போனது நாங்க சாப்பிட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் சொல்லி 2-3 தடவை வந்து சொல்லி நான் போக டைமில் போயிட்டது அப்படி மனசுல வந்து ஒரு உண்மையா நல்ல நல்ல மனுஷர்களும் வாழ்றாங்க வருஷத்துக்கு பாட்டி அந்த ஆளுக்கு கூப்பிட்டு பாட்டி வைக்கலாம் செய்யலாம் கண்டிப்பா அதை வாழ்க்கையில மறக்கலாம் ஆளு சொல்றது உண்மையா என்ன இப்ப வருஷத்துக்கு என்ன நாங்க வர்றதோ உங்களுக்கு செய்யாம என்னப்பா என்ன சந்தைக்கு எல்லாருக்கும் செய்ய நத்தா இருக்கு எப்படி சொல்லுங்க திருக்க மீன் வறுவல் திருக்க மீன் பொரியல் என்ன சரி குழந்தைங்க ஞாபகம் இருக்கு எப்படி இருக்க பொரியல் சட்டப்படி இருக்கு எப்படி இருக்க பொரியல் துரமான சாமான் ஆள் வந்து திருக்க மீன் பொரியல் எங்களுக்கு சாப்பாடு ஐட்டத்தால அள்ளி கொட்டுமாள் அந்த சொன்ன அந்த மீன் வகைகள் எல்லாத்தையும் எங்களுக்கு புரிம்பா எடுத்து பாட்டியல் வைக்கிறது வளமை வேற பாட்டி எங்களுக்கு வந்து சாப்பாடு பாட்டி வீட்டை வாங்கினா கல்ல 2 வீட்டை வாரம் வரவே இல்லையா இவங்க வேற இல்லை ஆனா அவங்கள வேற ஒரு அலுவலோட நின்றபடியா அவங்க உடனே கேட்டு அவங்க வீட்டை உடனே கொடுப்பேன் இந்த முறை வேற ஏதாவது வீட்டை உடனே கொடுப்பேன் சாப்பாடு வந்து அப்படி செஞ்சு எங்களுக்கு கண்டு நிறைய மீன் ஐட்டங்கள் எடுத்து எல்லாம் பொறிச்சு அப்படி செஞ்சு வச்சிருப்பாரு கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்தை வந்து நான் நாளோட ஒரு சமையல் செஞ்சு கொண்டு வர சாப்பாடு நாங்கள் ஒரு வீடியோ காட்டுறோம் சரி உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு உங்களுடைய அந்த புது வேடத்துக்குரிய வாழ்த்துக்களை சொல்லி விடுங்க நல்லா வாழ்ந்து நல்லா சாதிச்சு நல்லதே செய்து கடைசியா பொட்டிக்க போவோம் சரி பட்டிக்க போற வாழ்க்கை இருக்குதா அது எல்லாத்தையும் தூக்கி கடைசியா அப்படி போ அதை வந்து யாராலையுமே மனுஷனுக்கு இறப்பு பண்றதுக்குன்னா பிறப்பு இருக்கிற மாதிரி இறப்பு ஒன்று இருக்கு அதை எவராலையுமே தடுக்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் அவர் சொல்றாரு உண்மையிலே அவர் வந்து குழந்தை பிள்ளை மனசு அவர் அப்படிதான் கதை பேசுவார் ஆனா அவருடைய உள்ளம் வந்து வெள்ள என்ன சின்னாக்களோட அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் வைஃபும் கஷ்டப்பட்டேன் ஆனா வைஃபும் வந்து இந்த பிள்ளைகளோட நல்லா கஷ்டப்பட்டு நல்லா அந்த உப்பும் இந்த மருமகள் போய் பிள்ளைகள் எல்லாரையும் அது ஓடி ஓடி பார்ப்பான் வேலை செய்ய விட மாட்டான் சரி அப்போ எங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று படிச்சு விடுங்க ஒரு பாட்டு ஒன்று உங்களுக்கு ஒரு பழைய பாட்டாக இருந்தாலும் ஒரு எங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று படிச்சு விடுங்க இல்லைனாலும் உங்களுக்கு மனசுக்கு எது திருப்தியாக இருக்கோ அதை படிங்க அதான் என் விருப்பம் மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் எங்கள் நல்லவரே ஏசு ராஜா எங்கள் நல்லவரே ஏசு ராஜா வாழ்வில் ஒளி வீசும் நீதான் என் ரோஜா ஏசு ராஜா சாலும் ரோஜா நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீர் நல்லவரே ஏசு ராஜா என்ன நல்லவரே ஏசு ராஜா வாழும் மொழி வீசும் நீதான் ரோஜா ஏசு ராஜா சாலும் ரோஜா மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் நாங்கள் மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் நல்லவரே ஏசு ராஜா வாழும் மொழி வீசும் நீதான் என் ரோஜா ஏசு ராஜா நாட்டமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீர் நல்லவரே ஏசு ராஜா ஐயா நல்லவரே ஏசு ராஜா வாழ்வில் ஒளி வீசும் நீதான் ரோஜா ஏசு ராஜா ரோஜா உண்மையிலே எனக்கு அவர் சொல்றது வந்து ஒரு மன ரீதியிலேருந்து வர பாட்டு அதாவது உடனே கேட்ட உடனே நான் அந்த பாட்டு பாடும் இந்த பாட்டு என்ன சொன்னா
வாழ்க்கையில் எங்களுக்கு வந்து இதிலிருந்து வர ஆசீர்வாதம் தான் ஒரு மெய்யான ஒரு அவற்றை ஆசீர்வாதம் எனக்கு எந்த காலம் நான் எப்பவும் அது இல்லை இது இல்லைன்னு எனக்கு கவலைப்பட்டான் ஒரு காலமும் என்னை கவலைப்படவே விட மாட்டேன் இந்த தகப்பன் என் அப்பா என்ன காண்டி சுமந்தார் என்ன தேடி வந்தார் அவர் இருக்கிறேன் அப்படியே கேட்க உங்களுக்கு எனக்கு பிள்ளைய விடுவாரோ அப்படி எனக்கு பக்கத்தையே இருக்கு என் பிள்ளைக்கு பக்கத்து வேணா பக்கத்தில் வந்து கனடாக்கு போய் என் பிள்ளைக்கு என் அப்பா அதுவும் செய்வேன் பிள்ளை கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்கான்னு செய்வேன் விஷயம் உண்டு எல்லாம் செய்து முடிப்பேன் கடவுள் அதாவது அந்த ஆண்டவருடைய விசுவாசம் உங்களை வந்து ரசிக்கும் உங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையுமே வந்து ரசிக்கும் யோசிக்க தேவையில்லை இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வாதம் என் பேர பிள்ளைகள் எல்லாம் நல்லா வாழ்ந்து நல்லா இன்னும் சிகிச்சை போனதா வாழணும் 100 வயசு மட்டும் தான் இருக்கணும் பிள்ளைகளோட அதுக்கு தான் ஆசைப்பட்டிருக்கேன் நான் ஆனால் அவர் வந்து வச்சுக்கிறார் அது எப்போ தெரியாது ஆனால் நான் அவரை கேட்டுக்கிறேன் இந்த பேர பிள்ளைகளோட நல்ல சந்தோஷம் இருக்கும் நல்ல பேர பிள்ளைகளையும் தந்துக்கிறேன் நான் போனோன்னா வாசல்ல அப்பப்பான்னு ஓடி அது மட்டும் இல்ல உண்மையிலே இன்னொரு விஷயம் சொல்ல வேணும் பின்னாடி டைம்ல வந்து பார்த்தா ரோட்ல நின்று சும்மா பீட்டி செய்வார் என்ன பீட்டியை பார்த்தாரு ஒரு எடுத்து காட்டுங்க செய்து காட்டி அன்னைக்கு நான் 6,000 பார்த்து அந்த ரோட்ல நின்று என்ன பீட்டியை எடுத்து காட்டுங்க இடிச்சுக்கொண்டு சும்மா விளையாட்டுல நீங்க நினைக்கிற மாதிரி யார் காரோட தூக்கி அப்படி அந்த அப்படி செஞ்சு கொண்டு இருந்தார் உண்மையிலேயே என்ன சொல்றேன் என்னென்ன கேட்டேன் காம்பி நாங்கள் வேலைக்கு போறோம் சாப்பிட்றோம் பின்னேரம் இதுல ரோட்ல நின்றாலும் சும்மா நிக்க கூடாது அதுக்கப்புறம் எனக்கு வந்து விளையாட்டு இப்படி செஞ்சு விட்டு நிக்கிறோம் ஆளை பார்த்தா அப்பப்பா மாதிரி தெரியல 67 வயசு ஆகுது 57 வயசு ஆகுது 56 எனக்கு பிறந்தான் செய்தவன் தான் உண்மையிலேயே அவருடைய நல்ல மனசுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு எப்படி மனசுல தோணுதோ அதே மாதிரி நீங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொடுங்க ஓகே நாங்கள் வீட்டை போகிறோம் வாழ்த்துக்கள் மறுபடியுமாக அண்ணா சார்பாகவும் புது இடத்தை வழியாக கொண்டாடுங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி விடுங்க புது கொண்டாடுங்க நல்லா இருக்கும் நல்லா வாழ்ந்து நல்லா சாதிச்சு நல்லா வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஓகே சந்தோஷம் வீட்டை போயிட்டு பார்ப்போம் நன்றியா வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ கருத்துக்களையும் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கிறேன் பாய்